Hi beautiful souls, good morning everyone. Advance wish you happy Deepavali. எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களுங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங், அதே போல் இது ஒரு வீக்லி ப்ரெடிக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரிஷபம், கன்னி, மகரம் ராசிக்கான இந்த வார பலன்கள் எப்படி இருக்க போகுது, உங்களோட ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் தான் ஃபஸ்ட்டு கார்டே நம்மளுக்கு வந்திருக்கு. ரொம்ப பாசிட்டிவிட்டியான கார்டுங்க. ஹெல்த் அண்ட் வெல்த் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். மேனிஃபெஸ்டேஷன் செஞ்சால் இந்த டைம் 100% சக்ஸஸ் ஆகும். டிவைனோட பிளெஸ்ஸிங்ஸோடு தான் உங்களுக்கு அந்த மணி ரிலேட்டடாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாரம் மணி ரிலேட்டடாக எந்த இஷ்யூஸும் இருக்காது. குயின் ஆஃப் பென்டிகல்ஸ், ஏதோ ஒரு ஃப்யூச்சருக்காக வருத்தப்பட்டுட்டே இருக்கீங்க, அந்த மணிக்காக அதான் உங்களுக்கு அந்த பணமே உங்களுக்கு உங்கள் கையில் சேரப்போகுது. ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ்லாம் அதுதான் குறிக்குது. ஓகே, இந்த டைம் ஒரு 3 டேஸில் ஒரு குரூப்பாக ஒரு கூட்டமாக, அதாவது உங்கள் வீட்டில் பெரியோர்களால் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்குது. அது ஒரு திருமணம் நிகழ்ச்சியாக கூட இருக்கலாம். மேபி அது அலைன்ஸ் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்குது. அது ஒரு இது. ரெண்டாவது இந்த டைம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஏதோ 3 பார்ட்னர்ஸ்ட்டை சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுற போல் அந்த ஒரு எனர்ஜிஸும் ரிசீவ் ஆகுது. சம்டைம்ஸ் அதாவது 2 முடிவுகள் எடுத்துகிட்டு அதில் கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் இருக்கீங்க. ஏதாவது ஒரு முடிவை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். உங்களோட இன்ட்யூஷனை மட்டும் கேளுங்க. உங்களோட ஆழ்மனி தான் உங்களோட கைடன்ஸுங்க. அதனால் கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் எனக்கு தெரியுது. இந்த வீக்கில் ரெஸ்ட்லெஸ்ஸாக தெரியுது. அது வேண்டாம். ஸ்ட்ரென்த்து கார்டுங்க. ரொம்ப துணிச்சல், தன்னம்பிக்கையான, அதே போல் ரொம்ப பியூரிட்டி உள்ள சோலுங்க. ஃபஸ்ட்டு கார்டு இந்த கன்னிராசிக்கான கார்டு தான். த ஹைப்ரிஸ்டஸ் வந்தது. அது ஒரு டிவைன் ஃபெமினனோட எனர்ஜிஸ் கார்டு தான். கார்டு சப்போர்ட் பண்ணுறப்பே விழுந்தது. ஓகே, நல்ல தன்னம்பிக்கை உள்ள நபர். எல்லாமே என்னால் முடியும் அந்த தைரியம் உங்களுக்கு இருக்குங்க. ரிஷபம், கன்னி, மகரம் ராசிக்காரங்களுக்கு. அதே போல் ரிவர்ஸில் 4 ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. அந்த கார்டு என்ன குறிக்குதுன்னா, செலிப்ரேட் பண்ணுவீங்க, கொஞ்சம் டிலே ஆகும். ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் தான் வந்திருக்கு. டிவைனோட பிளெஸ்ஸிங்ஸோடு அந்த வெற்றி உங்களுக்கு இதாகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி 4 ஆஃப் வாண்ட்ஸ் டிலே ஆகும் வந்ததுக்காக கரெக்டாக ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்துருக்கு. கண்டிப்பாக டிவைன் பிளெஸ்ஸிங்ஸோடு அந்த அதை செலிப்ரேட் பண்ணுற அந்த இது உங்களுக்கு கூடிய சீக்கிரமே நடக்க போகுது. எல்லா ஒரு மகிழ்ச்சியும் எல்லாம் நடக்கும். அதே போல் ஒரு டிசைட் பண்ணுறீங்க. 3 ஆஃப் வாண்ட்ஸ் கார்டு வந்திருக்குங்க. அதில் கம்பீரமாக ஸ்ட்ராங்காக டிஸ்டன்ஸ் இருக்கிறீங்க. அதில் க்ரோத்து தெரியுது. ஓகே, எல்லாரும் ஆயுள் ஆரோக்கியத்துடனும் செல்வ செழிப்புடனும் வாழ என்னோட